பீர்க்கங்காய் கூட்டு துவரம் பருப்பு போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது தோலை வந்து சட்னி கூட அரைக்கலாம். அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த சட்னி அரைக்கிறத காமிக்கிறேன். இப்போது பீர்க்கங்காய் தோல் சீவிட்டு இதை மாதிரி துவரம் பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம். கடலைப்பருப்பும் போட்டு பண்ணலாம். ஆனால் நான் இப்போ துவரம் பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுக்கணும் சாப்பிட்லாம். 2 விதமாக சாப்பிட்லாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதை மாதிரி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருங்க. குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில்லே இறங்கிடலாம், வெந்துடும். இதை பாருங்கள் எப்படி வெந்துருச்சு பாருங்கள். 3 விசில் தான், நல்லா வெந்துடும். இப்போ அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இப்போ பீர்க்கங்காய் எப்படி தோல் சீவுதுன்னு பார்க்கலாமா? அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இதை வச்சு காய் சீவுறது இது மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் கத்தி வச்சு அந்த தோலை சீவிடுங்க. இந்த பாருங்க, இது மாதிரி தோல் சீவிடுங்க. சீவிட்டு இதை தான் நான் சட்னி அரைக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் காயை அலசி எடுத்து வச்சுட்டு, அரிஞ்சிட்டு அலசக்கூடாது. முதல்ல காயை அலசிட்டு அந்த வீடியோ எடுக்கலை. அலசிட்டு தான் இது மாதிரி அரியணும். வெங்காயம் தக்காளி பொடிசாக அரிஞ்சிங்க. தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை, பீர்க்கங்காய், கடுகு தாளிக்கிறதுக்கு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. நம்ம பருப்பு வேக வச்சோம்னா அந்த குக்கரையே எடுத்துக்கோங்க. முதல்ல வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி, பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். எனக்கு பருப்பு வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றுங்க. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரே விசில் இப்படி வந்துடுச்சு பாருங்கள். ஒரு விசில் போதும். அதை இறக்கிடுங்க. இறக்கிட்டு இதை பாருங்கள், ஒரே விசிலில் காய் வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். பூண்டு எடுத்து நெசுக்கி வச்சுங்க. இப்போ எப்படி தாளிதுங்களா, ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றுங்க, நிறைய ஊற்ற வேணாம். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுருங்க. அதை நல்லா வதங்கின உடனே பூண்டு நம்ம இப்போ நெசுக்கி வச்சுக்கலாம். அதை நல்லா நெசுக்கி வச்சுட்டு பாருங்க, உளுந்து, கடுகு பொரிஞ்சிச்சு, உளுந்து வதங்கிச்சு. இப்போ பூண்டு நெசுக்கி வச்சு பாருங்க, அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனா தான் நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக வதக்குனா அந்த பூண்டு வாசனை வரும். நல்லா வதக்கிட்டு கறிவேப்பிலை சேர்த்துருங்க. நம்ம முதலையும் கறிவேப்பிலை சேர்த்தோம், இதுலேயும் கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம இறக்கி வச்சோம் பாருங்க பீர்க்கங்காய், அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பருப்பு வச்சுருந்த பாருங்க, அதையும் எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கலக்கிடுங்க. வேகமாக வச்சு ஒரு 4 கொதி வந்தோன்னே இறக்கிடலாம், சுண்டிடும். இப்போ இதை நம்ம சாப்பாட்டுக்கு அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் சப்பாத்தி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு செஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அது கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா கலரிட்டிங்கன்னா சுண்டிடும். இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கட்டி ஆகிடுச்சு, திக்காகிடுச்சா? இப்போ இறக்கிடலாம் கூட்டு. பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். துவரம் பருப்பு, பீர்க்கங்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பில் செய்யலாம், அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதை முதல்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பீர்க்கங்காவும் அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.